அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2க்காக ஜிகே ஃபுல் ரிவிஷனாக லைவாக பாட்டு வரோம். இந்த லைவ் ஜிகே 6ல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 100 கேள்விகள். இது 11th ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பாலிட்டி அண்டு எக்கனாமிக்ஸிலிருந்து அந்த 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. உள்ளாட்சி அரசாங்கத்தின் அங்கம் அல்லாதது கீழ்கண்டவற்றுள் எது? உள்ளாட்சி அரசாங்கத்தின் அங்கம் அல்லாதது கீழ்கண்டவற்றுள் எதுன்னு பாருங்க. மாநிலம். இந்திய ரயில்வே முதல் வைஃபையை எந்த இடத்தில் தொடங்கியது? இந்திய ரயில்வே முதல் வைஃபையை தொடங்கிய இடம் எது? ஆப்ஷன்ல பெங்களூரு என்பது சரியான விடை. அதாவது முதல் வைஃபை இந்தியன் ரயில்வே தொடங்கிய இடம் பெங்களூர். தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை அமைத்தவர் யார்? தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதல் வன உயிரியல் பூங்காவை அமைத்தவர் 2ஆம் சரபோஜி ஆவார். இந்தியாவின் முதல் எஃகு தொழிற்சாலை எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? இந்தியாவில் முதல் எஃகு தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் ஜார்க்கண்ட் ஆகும். தமிழ்நாட்டில் தற்போதுள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை என்ன? 21 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு? ஒரு 4 மாநகராட்சிகள் எக்ஸ்ட்ரா மார்ச்சிலிருந்து வந்திருக்கு. தற்போது தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25 மாநகராட்சிகள் உள்ளன. முத்தரையர்களிடம் இருந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதிகளை வென்றவர் யார்? முத்தரையர்களிடம் இருந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதிகளை வென்றவர் எந்த சோழரசன் பாருங்க? விஜயாலய சோழனாவார். திருவரங்கம் கோவிலில் அரச பட்டம் சூட்டிக்கொண்ட பாண்டிய மன்னர் யார்? திருவரங்கம் கோவிலில் அரச பட்டம் சூட்டிக்கொண்ட பாண்டிய மன்னர் ஆப்ஷன்ல பாருங்க சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஆவார். தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950ஆம் ஆண்டு. செஞ்சிக்கு எதிரான முகலாய தாக்குதலில் அமர்த்தப்பட்டவர் யார்? செஞ்சி, அதில் முகலாய தாக்குதல் நடத்தப்பட்டது. அதற்கு எதிராக அமர்த்தப்பட்டவர் ஆப்ஷன்ல ஸ்வரூப் சிங் என்பது சரி. தமிழகத்தில் நகர உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல் கீழ்காணும் எந்த ஆண்டுகளில் நடைபெறவில்லை? நகர உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல் கீழ்கண்ட எந்த ஆண்டுகளில் நடைபெறவில்லை? ஆப்ஷன்ல 2005ஆம் ஆண்டு நடைபெறவில்லை என்பது சரி. இந்தியாவில் முதலில் பொதுத்துறை நிறுவனம் எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? இந்தியாவில் முதலில் பொதுத்துறை நிறுவனம் நிறுவப்பட்ட இடம் பத்ராவதி ஆகும். பாண்டியர் கால குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்துள்ளவர் யார்? பாண்டியர் கால குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்துள்ளவர் ஆப்ஷன்ல வாசப் என்பவர் ஆவார். எந்த ஆண்டு வரை கல்வி மாநில அரசின் பொறுப்பில் இருந்தது? எந்த ஆண்டு வரை கல்வி மாநில அரசின் பொறுப்பில் இருந்தது? அது பார்த்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டு வரை. மாநகராட்சி ஆணையரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகளாகும்? மாநகராட்சி ஆணையரின் பதவிக்காலம் ஆப்ஷன்ல 3 ஆண்டுகளாகும். தஞ்சாவூரை ஆண்ட மராத்திய போன்ஸ்லே சாம்ராஜ்யத்தின் கடைசி ஆட்சியாளர் யார்? தஞ்சாவூரை ஆண்ட மராத்திய போன்ஸ்லே சாம்ராஜ்யத்தின் கடைசி ஆட்சியாளர் 2ஆம் சரபோஜி ஆவார். பாண்டியர் காலத்தில் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட பாசன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பாண்டியர் காலத்தில் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட பாசன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. எந்த படையில் சேவை புரிய மராத்தியர் அதிக ஆர்வம் காட்டினார்கள்? எந்த படையில் சேவை புரிய மராத்தியர் அதிக ஆர்வம் காட்டினார்கள்? அது குதிரைப்படை. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் 1889ஆம் ஆண்டு முதன்முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது? இந்தியாவில் 1889 முதன்முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்ட மாநிலம் ஆப்ஷன்ல அஸ்ஸாம் மாநிலமாகும்.
அதிக அளவில் இயந்திரங்களை பயன்படுத்துதல், நகர்மயமாதல் மற்றும் தொழில்மயமாதல் ஆகியவற்றை எதிர்த்தவர் யார்? அதிக அளவில் இயந்திரங்களை பயன்படுத்துதல், நகரமயமாதல், தொழில்மயமாதல் இவற்றையெல்லாம் எதிர்த்தவர் மகாத்மா காந்தியடிகள். மாநகராட்சி ஆணையரை நியமிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? மாநகராட்சி ஆணையரை நியமிக்கும் அதிகாரம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு உள்ளது என்பது சரி. அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலம் கேட்டு தில்லி சென்ற பாண்டிய அரசர் யார்? எந்த பாண்டிய அரசர் அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலம் கேட்டு தில்லி சென்றார்? அவர் சுந்தர பாண்டியன் ஆவார். வரி செலுத்துபவரின் ஒரு வருட வருமானத்திற்கு சமமான வரியாக வசூலிக்கப்பட்ட வரி எந்த வரி? வரி செலுத்துபவரின் ஒரு வருட வருமானத்திற்கு சமமாக வரியாக வசூலிக்கப்பட்ட வரி ஆப்ஷன்ல குர்ஜா பட்டி. கீழ்கண்டவற்றுள் எது 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டதாகும்? 10 லட்சத்துக்கு அதிகமாக மக்கள் தொகை கொண்டிருந்தா அதை நம்ம என்ன அழைப்போம்? மாநகராட்சி. புகழ்பெற்ற வேள்விக்குடி நிலக்கொடை அளித்த பாண்டிய மன்னன் யார்? வேள்விக்குடி நிலக்கொடை அளித்த பாண்டியரசர் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. பராந்தக நெடுஞ்சடையன் ஆவார். கீழ்கண்டவற்றில் யார் மாநகராட்சி நிலைக்குழுவின் தலைவர் ஆவார்? மாநகராட்சி நிலைக்குழுவின் தலைவர் ஆப்ஷன்ல மேயர். இந்திய அரசு எந்த ஆண்டு 14 பெரிய வங்கிகளை தேசியமயமாக்க முடிவு செய்தது? இந்திய அரசு எந்த ஆண்டு 14 பெரிய வங்கிகளை தேசியமயமாக்க முடிவு செய்தது? அது ஜூலை 19, 1969 ஆண்டில். மராத்திய நிர்வாகத்தில் பட்டேலுக்கு உதவியாக செயல்பட்டவர் யார்? மராத்திய நிர்வாகத்தில் பட்டேலுக்கு உதவியாக செயல்பட்டவர் குல்கர்னி ஆவார். இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைந்திருக்கும் இடங்களில் என்ன ஏற்படுத்தப்படுகின்றன? இராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைந்திருக்கும் இடங்களில் அது பார்த்தீங்கன்னா பாளைய வாரியங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. கடைசி சோழ அரசர் யார்? கடைசி சோழ அரசர் ஆப்ஷன்ல 3ஆம் ராஜேந்திர சோழன். காந்திய பொருளாதாரம் எதனை அடிப்படையாக கொண்டது? ஆப்ஷன்ல காந்திய பொருளாதாரம் எதனை அடிப்படையாக கொண்டது? நன்னெறியை அடிப்படையாக கொண்டது. பூனா அரசு குடியிருப்பை தீயிட்டு கொளுத்தியவர் யார்? பூனா அரசு குடியிருப்பை தீயிட்டு கொளுத்தியவர் 2ஆம் பாஜிராவ். யாருடைய ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் நன்கு மேம்பட்ட நிலையில் செயல்பட்டு வந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன? அது யாருடைய ஆட்சி காலம்? ஆப்ஷன்ல இது கேட்கப்பட்ட கேள்வி. சோழர்கள் ஆட்சி காலம் என்பது சரி. ஆணையர் என்பவர் கீழ்கண்டவற்றில் எதன் தலைமை நிர்வாகி ஆவார்? ஆணையர் என்பவர் கீழ்கண்டவற்றில் எதன் தலைமை நிர்வாகின்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சியின் தலைமை நிர்வாகி ஆவார். சோழர்கள் காலத்தில் ஸ்ரீ விஜயா என்று அழைக்கப்பட்ட இடம் எந்த இடம்? சோழர் காலத்தில் ஸ்ரீ விஜயா என்று அழைக்கப்பட்ட இடம் தெற்கு சுமத்ரா ஆகும். 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எந்த நாட்டில் இருந்து இந்தியா தருவித்து கொண்டது? 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடுதலை மேற்கொள்ளும் முறை எந்த நாடு? இது கேட்கப்பட்ட கேள்வி. அந்த நாடு ரஷ்யா. பேசின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? பேசின் ஒப்பந்தம் ஆப்ஷன்ல 1802ஆம் ஆண்டு கையெழுத்தானது. இந்தியாவில் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார்? இந்தியாவில் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஆப்ஷன்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு எந்த சோழ அரசரின் உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி எடுத்துரைக்கிறது? காஞ்சிபுரம் உத்தரமேரூர் கல்வெட்டுல எந்த சோழ அரசரின் உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி குறிப்பிடப்பட்டது? அந்த சோழ அரசன் 1ஆம் பராந்தக சோழன். பாமினி விஜயநகர அரசுகள் எந்த ஆற்றிடை பகுதியை கட்டுப்படுத்த தங்களுக்குள் கடுமையாக போரிட்டு கொண்டனர்? அந்த ஆற்றிடை பகுதி எதுன்னு பாருங்க, ரெய்சூர் ஆற்றிடை பகுதியாகும்.
ஆரம்ப காலத்தில் மாநகராட்சி அமைப்புகள் கீழ்காணும் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டன? ஆரம்ப காலத்தில் மாநகராட்சி அமைப்புகள் கீழ்காணும் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மும்பை, கொல்கத்தா இந்த 3 இடங்களிலும் உருவாக்கப்பட்டன. பானிபட் போருக்கு பிறகு அப்தலி யாரை தில்லியின் மன்னராக அறிவித்தார்? பானிபட் போருக்கு பின் அப்தலி யாரை தில்லியின் மன்னராக அங்கீகரித்தார்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ஷா ஆலத்தை. கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடியாக அறியப்படுபவர் யார்? கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடியாக அறியப்படுபவர் ஆப்ஷன்ல ஜே.சி. குமரப்பா ஆவார். வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் என்ற ஊரின் மகாசபைக்கு நாட்டுக்கு துரோகம் இழைத்த துரோகிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்ட சோழ மன்னர் யார்? வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் என்ற ஊரின் மகாசபைக்கு நாட்டுக்கு துரோகம் இழைத்த துரோகிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்ட சோழ மன்னர் 1ஆம் ராஜராஜ சோழனாவார். சுதந்திரமான மதுரை சுல்தானியம் உருவான ஆண்டு எந்த ஆண்டு? சுதந்திரமான மதுரை சுல்தானியம் உருவான ஆண்டு 1333ஆம் ஆண்டு. கீழ்காணும் எந்த ஆண்டு காலம் திட்ட விடுமுறை காலமாக அறிவிக்கப்பட்டது? அது எந்த ஆண்டு காலம்? இந்த 5 ஆண்டு திட்டத்தில் இது ஒரு முக்கியமான கேள்வி. திட்ட விடுமுறை காலம் அறிவிக்கப்பட்டது 1966 முதல் 1969ஆம் ஆண்டு வரை. முகலாயர் காலத்தில் மாகாணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? முகலாயர் காலத்தில் மாகாணங்கள் பார்த்தீங்கன்னா பராக்னாஸ் என்று அழைக்கப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் எது நகரமன்றத்தால் விதிக்கப்படாத வரி? நகரமன்றத்தால் விதிக்கப்படாத வரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல சேவை வரி. கோகினூர் வைரம், மதிப்புமிக்க மயிலாசனம் ஆகியவற்றை கைப்பற்றி சென்றவர் யார்? கோகினூர் வைரம், மதிப்புமிகு மயிலாசனம் ஆகியவற்றை கைப்பற்றி சென்றவர் ஆப்ஷன்ல நாதிர் ஷா. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன்ல 1757ஆம் ஆண்டு. சிறந்த அரசியல் விவேகியான முகமது கவான் யாருடைய காலத்தில் அமைச்சராக விளங்கினார்? முகமது கவான் யாருடைய காலத்தில் அமைச்சராக விளங்கினார்? ஆப்ஷன்ல 3ஆம் முகமது காலத்தில். எந்த ஆண்டு சட்டத்தின்படி மாவட்ட திட்டக்குழுவில் மொத்த உறுப்பினர்களில் 4 பங்கிற்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்று கோருகிறது? அது எந்த ஆண்டு சட்டப்படி? ஆப்ஷன்ல 1992ஆம் ஆண்டு சட்டப்படியாகும். ஆங்கிலேயர் காலத்தில் மாவட்ட நிர்வாகமானது யாருடைய தலைமையில் இயங்கியது? ஆங்கிலேயர் காலத்தில் மாவட்ட நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஆட்சியர் தலைமையில் இயங்கியது. உத்கிர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? உத்கிர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன்ல 1760ஆம் ஆண்டு. குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது எந்த பத்திரிகையில் பணியாற்றினார்? குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது சுதேசமித்திரன் பத்திரிகையில் பணியாற்றினார். சரி, யங் இந்தியா பத்திரிகையில பணியாற்றினார். ஆப்ஷன் பி தான் சரி. சிவாஜியின் அமைச்சரவையான அஷ்டபிரதான அமைப்பில் முதன்மையானவர் யார்? 8 அமைச்சர்கள் கொண்ட குழுவை வைத்திருந்தார். அதுல முதன்மையானவர் ஆப்ஷன்ல பேஸ்வா ஆவார். 1882ஆம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தவும் அதனை மேற்பார்வையிட மாவட்ட அளவில் வாரியங்களை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுத்தவர் யார்? 1882 ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்த அதனை மேற்பார்வையிட மாவட்ட அளவில் வாரியங்களை ஏற்படுத்தியவர் ரிப்பன் பிரபு. வறுமை ஒழிப்பு என்பது கீழ்காணும் எந்த 5 ஆண்டு திட்டத்தின் லட்சியமாகும்? வறுமை ஒழிப்பு எந்த 5 ஆண்டு திட்டத்தின் லட்சியமாக இருந்தது? அது 6வது 5 ஆண்டு திட்டம். நகரமன்றத்தின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் இந்திய அரசமைப்பில் எந்த அட்டவணையில் கோரப்பட்டுள்ளது? நகரமன்ற பணிகள் மற்றும் பொறுப்புகள் இந்திய அரசமைப்பில் 12வது அட்டவணையில் கோரப்பட்டுள்ளது. முகமது கவான் எங்கே ஒரு பெரிய மதரசாவை நிறுவி அதில் ஒரு பெரிய நூலகத்தை அமைத்தார்? முகமது கவான் பெரிய மதரசாவை நிறுவி அதில் ஒரு பெரிய நூலகத்தை அமைத்த இடம்
பீடார் ஆகும். தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் வேண்டும் என்று வலியுறுத்தியவர் மகாத்மா காந்தி. கிருஷ்ணதேவராயரின் கீழிருந்த நாயக்க முறை பற்றிய தகவல்களை தரும் இலக்கியம் எந்த இலக்கியம்? கிருஷ்ணதேவராயரின் கீழிருந்த நாயக்க முறை பற்றிய தகவல்களை தரும் இலக்கியம் ராய வாசகமு என்ற இலக்கியம். நகராட்சி தேர்தலில் எத்தனை சதவீத இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது? நகராட்சி தேர்தலில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 30% இடங்கள் பெண்களுக்காக ஒதுக்கப்படுகிறது. அரசரின் இதில் மராத்திய அரசரின் அன்றாட கடித போக்குவரத்தை கவனித்து கொண்டதோடு வரைவுகளை திருத்தும் அதிகாரமும் கொண்டிருந்தவர் யார்? மராத்திய அரசுல அன்றாடின் கடித போக்குவரத்தை கவனித்து கொண்டதோடு வரைவுகளை திருத்தும் அதிகாரமும் கொண்டிருந்தவர் ஆப்ஷன்ல சச்சீவ் என்பவர் ஆவார். சுதந்திர இந்தியாவுக்கான காந்தி அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் யார்? சுதந்திர இந்தியாவுக்கான காந்தி அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் சர்மா நாராயணன் அவர்கள். இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அது ஜனவரி 1, 2015 திட்டக்குழுக்கு பதிலாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. பேரூராட்சி தேர்தல்களில் ஒட்டுமொத்த வார்டுகள் எண்ணிக்கையில் எத்தனை பங்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடாக அடிப்படையில் ஒதுக்கப்படுகிறது? பேரூராட்சி தேர்தல்களில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 பங்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடாக அடிப்படையில் ஒதுக்கப்படுகிறது. இந்திய அரசால் இந்திய அரசியலமைப்பு எந்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய அரசால் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், இது ஒரு முக்கியமான கேள்வி. நவம்பர் 26, 1949. அதே மாதிரி நடைமுறைக்கு வந்த நாளும் ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது என்ன? நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது தலா வருமானமாகும். பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 18 பிப்ரவரி 2016 ஆண்டு. எந்த ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்கிறோம்? அது எந்த ஆண்டு? ஆன்சர் 1961 ஆண்டு தான் மக்கள் தொகை வெடிப்பாண்டு என அழைக்கப்படுகிறது. அரசு கிராம பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய அரசியலமைப்பில் அரசின் வெளிநாட்டு நெறிமுறைகளில் எந்த விதி மூலம் ஏற்படுத்தப்பட்டது? அரசு கிராம பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி மூலம் கூறப்பட்டுள்ளது? அந்த விதி பார்த்தீங்கன்னா விதி 40 ஆகும். கீழ்கண்டவற்றுள் எதன் மக்கள் தொகை 15,000க்கு மேலும் 3 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்கும்? கீழ்கண்டவற்றுள் எதனுடைய மக்கள் தொகை 5,000க்கு மேலும் 3 லட்சத்திற்கு மிகாமலும் இருக்கும்? அது நகராட்சி. எந்த நகரை தலைநகராக கொண்டு தாராபாய் ஒரு மாற்று அரசாங்கத்தை நடத்தினார்? எந்த நகரை தலைநகராக கொண்டு தாராபாய் ஒரு மாற்று அரசாங்கத்தை நடத்தினார்? அது எந்த நகர்னு பாருங்க, கோல்காப்பூர். எந்த 5 ஆண்டு திட்டத்தில் கிராம பஞ்சாயத்து அமைப்பு ரீதியாக உயர்நிலைகளில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது? அது எந்த 5 ஆண்டு திட்டம்? அந்த 5 ஆண்டு திட்டத்தில் என்ன பண்றாங்க? கிராம பஞ்சாயத்து அமைப்பு ரீதியாக உயர்நிலைகளில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கிறது. அது 2வது 5 ஆண்டு திட்ட காலம். முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வு கட்டுரை யாருடையது? முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வு கட்டுரை பார்த்தீங்கன்னா VKRV ராவ் உடையது. பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிக்கு பாராளுமன்றத்தில் எப்போது ஒப்புதல் வழங்கப்பட்டது? GST ஒப்புதல் வழங்கப்பட்ட நாள். இதுவும் நடைமுறைக்கு வந்த நாள்னு இருக்கு. ஒப்புதல் வழங்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா 29/3/2017.
24வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் பரிந்துரைக்கப்பட்ட 3 அடுக்கு முறைகளில் அல்லாதவை எது? ஆப்ஷன்ல பாருங்க. 24வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் பரிந்துரைக்கப்பட்ட 3 அடுக்கு முறைகளில் அல்லாதவை சிறு பேரூராட்சிகள். இந்திய அரசாங்கம் 1927ஆம் ஆண்டு யாருடைய தலைமையில் குழுவை அமைத்தது? 1927ஆம் ஆண்டு யாருடைய தலைமை? 27 தப்பு. அசோக் மேத்தா தலைமையில் குழுவை அமைத்தது. வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் யார்? வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் மோரிஸ் டி மோரிஸ் ஆவார். விமரு மாநிலங்கள் என்பவை என்ன? இதிலே உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. பீனா என்ன? எம். ஆன்சர் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் தான் பிமரு மாநிலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை எந்த ஆண்டு சூடினார்? சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை சூடிய ஆண்டு 1674ஆம் ஆண்டு. அரசமைப்பின் 74வது அரசமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு அரசியலில் வெளியானது? அரசமைப்பின் 74வது அரசமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டுன்னு பாருங்க. ஜூன் 1993ஆம் ஆண்டு அரசிதழில் வெளியானது. மாவட்ட பஞ்சாயத்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என பரிந்துரை செய்த குழு எந்த குழு? மாவட்ட பஞ்சாயத்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என பரிந்துரை செய்த குழு அசோக் மேத்தா குழுவாகும். வாஸ்கோடகாமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோடுக்கு எந்த ஆண்டு வருகை புரிந்தார்? அவர் வருகை புரிந்த ஆண்டு மே 20, 1498ஆம் ஆண்டு. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகத்தை இயற்றியவர் யார்? இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகத்தை இயற்றியவர் VKRV ராவ் ஆவார். ராஜீவ்காந்தி அரசாங்கத்தால் 1989ஆம் ஆண்டு கீழ்காணும் எந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு மாநிலங்களவையில் நிறைவேறாமல் போனது? அது எந்த சட்ட திருத்தம்? ஆப்ஷன்ல 64வது சட்ட திருத்தம். சிவாஜியும் அவரது தாயும் யாருடைய பராமரிப்பில் விடப்பட்டனர்? சிவாஜி அவருடைய தாய் பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ் பராமரிப்பில் விடப்பட்டனர். மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் எந்த ஆண்டு ஜிக்மேஷ் ஜிங்கே வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது? பூட்டான் மன்னர். மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன்ல 1972ஆம் ஆண்டு. பாளைய வாரியங்கள் சட்டம் எந்த ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது? பாளைய வாரியங்கள் சட்டம் பிறப்பிக்கப்பட்ட ஆண்டு 1924ஆம் ஆண்டு. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 9 கீழ்காணும் எந்த சட்டப்பிரிவுகள் அமைந்துள்ளது? இந்திய அரசியலமைப்பின் பகுதி 9 கீழ்காணும் எந்த சட்டப்பிரிவுகள்? ஆப்ஷன்ல சட்டப்பிரிவுகள் 243 முதல் 243 ஓ வரை அமைந்துள்ளது. ரயத்து வாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? ரயத்து வாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை அது தமிழ்நாடு என்பது சரி. மக்கள் தொகை அடர்த்தி என்பது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி என்பது மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு தான் மக்கள் தொகை அடர்த்தியை குறிக்கிறது. கீழ்கண்டவற்றுள் சிவாஜி பிறந்த இடம் எது? சிவாஜி பிறந்த இடம் சிவ்னர் என்ற இடத்தில் பிறந்தார். மத்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 243B படி கிராம மற்றும் ஒன்றிய பஞ்சாயத்து எல்லைகளை தீர்மானிப்பவர் யார்? இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 243B படி கிராம மற்றும் ஒன்றிய பஞ்சாயத்து எல்லைகளை தீர்மானிப்பவர் மாநில ஆளுநர் ஆவார். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்தியா சென் பெற்ற ஆண்டு என்ன? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அமர்தியா சென் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை வென்ற ஆண்டு 1998ஆம் ஆண்டு.
ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு என்னவென அழைக்கப்படுகிறது? ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று அழைக்கப்படுகிறது. எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நகர பகுதிகள் என்பவை வெவ்வேறு விதமான அளவுகள், குணம் மற்றும் முக்கியத்துவம் கொண்ட நகரங்களையும் பெருநகரங்களையும் உள்ளடக்கியதாகும்? அது எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நகர பகுதிகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான அளவுகள், குணம் மற்றும் முக்கியத்துவம் கொண்ட நகரங்களையும் பெருநகரங்களையும் உள்ளடக்கியது. ஆப்ஷனில் 74வது அரசமைப்பு சட்ட திருத்தம். இந்தியாவில் தொழிற்கொள்கை கீழ்காணும் எந்த ஆண்டில் மேற்கொள்ளப்படவில்லை? இதில் 48, 56, 91 மேற்கொள்ளப்பட்டது. 1975 மேற்கொள்ளப்படவில்லை. மக்கள் தொகையில் சிறுவிளவு ஆண்டு என அழைக்கப்படும் ஆண்டு எந்த ஆண்டு? மக்கள் தொகையில் சிறுவிளவு ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1951 ஆண்டு. தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தை இயற்றியவர் யார்? கடைசி ஒன்று, தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தை இயற்றியவர் அமர்தியா குமார் சென் அவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவில் ஜிகே சம்பந்தமாக ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.